This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நீண்ட போருக்குள் தள்ளப்படும் ஈரான், ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திய அமெரிக்கா. ஈராக் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட போர் பல ஆண்டுகளாக நீடித்து, அதேபோல ஈரான் அமெரிக்கா இடையும் போர் பல ஆண்டுகளுக்கு தொடரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் தாக்குதலை எதிர்கொள்ள தயார் என ஈரான் தலைவர் காமேனி தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்று தொலைக்காட்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே பேசிய காமேனி, அமெரிக்க அதிகாரத்தையும் இஸ்ரேல் ஆட்சியையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். இஸ்ரேல் அமெரிக்காவின் கையில் இருக்கும் கயிறு கட்டி வளர்ப்பு பிராணி என்று கடுமையாக சாட்டியுள்ளார். சமீபத்தில்தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஈரான் வசம் உள்ள அணுசக்தி, அணு ஆயுதத்திற்காக பயன்படுத்தப்படும் அபாயம் இருக்கிறது என்று சொல்லி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எதுவும் பொதுவெளியில் வைக்கப்படவில்லை. அதே நேரம் ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானும் இந்த தாக்குதலால் ஆத்திரமடைந்து இஸ்ரேல் மீது சராமாரியாக பதில் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல் மீது மட்டுமல்லாது கத்தாரிலும் உள்ள அமெரிக்கா தளத்தை தாக்கியது. இதனால் அமெரிக்கா பயங்கர கடுப்பாகி இருக்கிறது. இந்த சூழல் எல்லாம் சேர்த்து ஈரான் மீதான தாக்குதலை அடுத்த கட்டத்திற்கு அமெரிக்கா கொண்டு செல்லும் என்ற தகவல் வெளியாகி உள்ளன. அதாவது ஈராக் மீது அமெரிக்கா ஒரு காலத்தில் போரை நடத்தியிருந்தது. அந்த போர் சுமார் 9 ஆண்டுகள் வரை நீடித்தது. அப்படி ஒரு போரை அமெரிக்கா ஈரான் மீது உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. முன்னதாக ரஷ்யாவை பயன்படுத்தி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் அமெரிக்கா விரும்பியது. இதனால் இன்று ஈரானில் இருக்கும் அணு ஆய்வு மையங்கள் அனைத்தும் ரஷ்யாவில் உதவியால் கட்டப்பட்டது. எனவே ரஷ்யா சொன்னால் ஈரான் மறுக்காது என்று நம்பியது. அது உண்மைதான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முன்வரவில்லை. உக்ரைன் விஷயத்தில் இன்னும் பஞ்சாயத்துக்கள் பெண்டிங் இருக்கையில் ஈரான் சர்ச்சைக்குள் எப்படி நுழைவது என பேச்சுவார்த்தைக்கு முன்வர மறுத்துவிட்டது. இப்பொழுது ஈரான் மீதான தாக்குதலுக்கு அனைத்து வாய்ப்புகளும் அமெரிக்காவுக்கு திறந்திருக்கிறது. நீண்ட போருக்கான ஒரு பெரிய தாக்குதலை தொடங்குவது மட்டும் பாக்கி. அதையும் விரைவில் இஸ்ரேல் செய்யும். இப்படி நீண்ட கால போருக்கு ஈரானை தள்ளுவதன் மூலம் இது சோர்வடைந்து தோல்வியடையும் என்று அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. உண்மை என்னவெனில் ஈரான் இந்த போருக்கு முழுமையாக தயாராகி வருகிறது. போருக்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்து வருகிறது. குறிப்பாக வான் பாதுகாப்பு அம்சங்களை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் நீண்ட கால போர் ஆசியாவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.